கோஸ்ட் நிஜமாலுமே இருக்கா இல்லையா? இத பத்தி நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சயின்டிஃபிக்கலா பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் இருக்கு அப்படின்றதுக்கான எந்த ப்ரூஃபுமே இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பிரெயின் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்ல வருது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, "நான் கோஸ்ட்ட கண்டேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு உருவத்த கண்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மரம் தான். மரத்தொட்டு இலைகள். ஆனா நம்ம அத கூர்ந்து கவனிச்சோம்னா, அது ஒரு மனித உருவம் மாதிரி நமக்கு தோணுது. இந்த நிலைமைக்கு தான் பெரைடோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு உருவத்திலயும் மனித உருவம் நமக்கு தெரியிற மாதிரி தோணும். அதான் பெரைடோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, "நான் தூங்குறப்ப என்னட்ட பேய் வந்துச்சு. நான் பேய பார்த்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ். அதாவது நம்ம தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் மூவ் ஆகாம இருந்தாலும் நம்ம பிரெயின் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு கெட்ட கனவுகள் வர்றது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிரெயின் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா, "நான் இந்த இடத்துல பேய் இருக்கிற மாதிரி உணர்றேன். சத்தம் கேட்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இஎம்எஃப் அல்லது இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீக்வென்சி குறைவான சவுண்ட் என்ன செய்யும்னா, நம்ம பிரெயின எஃபெக்ட் பண்ணி, இந்த இடத்துல யாரோ இருக்காங்க, சம்ஒன் இஸ் ஹியர் அப்படின்ற ஃபீல நமக்கு உண்டாக்கும். இத தான் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலா சயின்ஸ் சொல்ற கோஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்டா, டயர்டா இருக்கப்போ நம்ம மைண்ட் வந்து ஹலுசினேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஹலுசினேஷன தான் நம்ம சயின்ஸ் கோஸ்ட்ன்னு சொல்லுது. சயின்ஸ் கிட்ட இதுவரைக்குமே ரியல் கோஸ்ட் பத்தி எந்த ப்ரூஃபுமே இல்ல. பட் இப்போ சில மிஸ்ட்ரியான விடயங்கள் கோஸ்ட் இருக்கதாவும் நம்மள நம்ப வைக்குது. ஸோ இந்த கோஸ்ட் பத்தி இதுவரைக்கும் எந்த முடிவுமே சொல்ல முடியாம இருக்கு. நீங்க இந்த கோஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை பாருங்க. தேங்க் யூ.